இந்த வீடியோவில் கொடுத்தக்கூடிய டேட்டாக்கு ரேஞ்சும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரேஞ்சோடைய ஃபார்முலா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் ரேஞ்சோடைய ஃபார்முலா. இதை சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா ரேஞ்ச் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இந்த கொடுத்தக்கூடிய டேட்டாவில் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் வேல்யூ எதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், லார்ஜஸ்ட் வேல்யூ இந்த கொடுத்தக்கூடிய டேட்டாவில் 28 தான் லார்ஜஸ்ட் வேல்யூ. அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ பாருங்கள், ரொம்ப ஸ்மாலஸ்ட் வேல்யூ பாருங்கள், இதில் 8 தான் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்போ ரேஞ்சோடைய ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரேஞ்ச் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். அப்போ எல்லுக்கு போல் 28 மைனஸ் எஸ்ஸுக்கு போல் 8 கொடுக்குறோம். 28ல் 8 போச்சுன்னா என்னென்னா 20. இதுதான் வந்து ரேஞ்ச். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சினுடைய ஃபார்முலா என்னென்னா பாருங்கள், எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ். மேலே வந்து மைனஸ் தான் வரணும், அதை ஞாபகம் வச்சுங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சோட ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ். இப்போ இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ எவ்வளோங்க? 28ங்களா? 28 மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன? 8 டிவைடட் பை 28 ப்ளஸ் 8. 28ல் 8 போச்சுன்னா 20 டிவைடட் பை 28 ப்ளஸ் 8 வந்து 36. இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து கால்குலேட்டர் வந்து பாருங்கள், 20 டிவைடட் பை 36ன்னு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 0.55. இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வந்து ரேஞ்ச். இப்போ இந்த ரேஞ்சுனா எல் மைனஸ் எஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுனா எல் மைனஸ் எஸ் டிவைட் பை எல் ப்ளஸ் எஸ். இதுதான் வந்து அதனுடைய வந்து ஃபார்முலா. இந்த சம் புரிஞ்சுங்களா? இதே மாதிரி ஒரு சம் வந்து ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சம்க்கு வந்து ரேஞ்சும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் வந்து என்ன வருதுங்கிறத ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரவணகுமார் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.